ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லா மேஜிக் ட்ரிக்ஸ்க்கும் பின்னாடியுமே ஒரு சின்ன தந்திரத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம கண்ணிமைக்கிற நேரத்தில் நம்மளை ஆச்சரியப்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேண்ட் கிளாக் உடைய வேனிஷிங் ட்ரிக்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கட்டிங் ஹெட்ஃபோன் ட்ரிக் வரைக்குமான மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேண்ட் கிளாக் டெலிபோர்டேஷன் ட்ரிக். ஹேண்ட்ஸ் க்ளோக் ஒரு கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் மட்டும் இல்ல, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மெஜிஷியனும் கூட. அவர் 5 நிமிடங்கள்ல 15 மேஜிக் இல்யூஷனை பெர்ஃபார்ம் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டே படைச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்கை தான் பார்க்க போறோம். மெஜிஷியன் ஹேண்ட்ஸ் க்ளோக்கை ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி அவர் கைப்பகுதியை வெளியே நீட்டினதும் அவர் கையை அந்த பாக்ஸோட சேர்த்து செயினால லாக் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸை கவர் பண்ண கொஞ்ச நேரத்துல அசிஸ்டன்ட் ஒரு நீளமான துணியால அந்த பாக்ஸ் செட்டப்பை கவர் பண்ண அடுத்த செகண்டே அதுக்குள்ள லாக் ஆயிருந்த மெஜிஷியன் வெளியே வந்து அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் பாக்ஸுக்குள்ள லாக் ஆயிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அடுத்ததா அந்த அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற சேர்ல உட்கார்ந்ததும் அவங்கள ஒரு துணியால கவர் பண்ணி ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டே அந்த அசிஸ்டன்ட் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. மெஜிஷியன் எல்லாத்தையுமே கண்ணிமைக்கிற நேரத்துல பண்ணிடுறாரு. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரிக்கை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், எப்படி மெஜிஷியன் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. ரெண்டாவதா, அதுக்குள்ள எப்படி அந்த அசிஸ்டன்ட் போயிருப்பாங்க. ட்ரிக்குடைய ஃபர்ஸ்ட் பார்ட், இதில் லாக் ஆயிருக்கிற மெஜிஷியன் ஒரு செகண்ட்ல அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆனதை பார்த்திருப்போம். எப்படின்னா, இதுல அவர் கை லாக் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் அதுல யூஸ் பண்ணது ஒரு ஃபேக்கான லாக் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹோல் வழியா அவர் கையை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். ஆனா இதுல அவர் கையை வெளியே எடுக்க ட்ரை பண்ணும்போது வராத மாதிரி ஆக்டிங் தான் பண்றாரு. அடுத்ததா அசிஸ்டன்ட் அந்த பாக்ஸை கவர் பண்ணதும் பாக்ஸோடைய பேக் சைடு டோரை ஓபன் பண்ணி உடனே மெஜிஷியன் வெளியே வந்துடுவாரு. அது நமக்கு தெரியாது. அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு வெளியே தெரிகிற கைப்பகுதி யாரோடதுன்னு நீங்க கேட்கலாம். அசிஸ்டன்ட் அந்த பாக்ஸை சிவப்பு துணியால கவர் பண்ற இந்த நேரத்துல மெஜிஷியன் அவர் கையை வெளியே எடுத்ததும் இந்த செட்டப்புடைய அடியில இருக்கிற சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல மறைஞ்சிருக்கிற இன்னொரு அசிஸ்டன்ட் தான் மெஜிஷியனுக்கு பதிலா அவங்க கையை வெளியே நீட்டி அந்த பிளாக் கிளாத்தை பிடிச்சிருந்தாங்க. இப்ப மெஜிஷியன் ஈஸியா பேக் டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறாரு. ட்ரிக்குடைய செகண்ட் பார்ட், எப்படி இங்க இருந்த அசிஸ்டன்ட் உடனே மறைஞ்சு அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது அந்த பாக்ஸுக்குள்ள லாக் ஆயிருந்தாங்க. இதை நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து கையை வெளியே நீட்டி அந்த கிளாத்தை பிடிச்சிருக்கிற அசிஸ்டன்ட் மெஜிஷியன் பாக்ஸுக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் அந்த கிளாத்தை ரிமூவ் பண்றதுக்குள்ள அந்த செட்டப்புடைய பேக் சைட்ல மறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அசிஸ்டன்ட் பேக் சைட்ல மறையிறதுக்குள்ள அந்த கிளாத் கீழே விழுந்து மேஜிக்குடைய சீக்ரெட் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அதுதான் நமக்கு அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணதும் அந்த அசிஸ்டன்ட் உடனே அந்த பாக்ஸுக்குள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. அதே மாதிரி ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த சேர்ல இருந்த லேடியை துணியால கவர் பண்ண அடுத்த செகண்டே மறைய வச்சதை பார்த்திருப்போம். அந்த லேடியை எப்படி மறைய வச்சிருப்பாங்க? இதுல மெஜிஷியன் அந்த துணியால கவர் பண்றதே ஒரு எம்டி சேர் மேலதான். ஆமா, அந்த லேடி அந்த சேருடைய சீட்டை மூவ் பண்ணி அந்த சேருக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பிளேஸுக்குள்ள போயிடுவாங்க. இந்த டேபிளுடைய திக்னஸை பார்த்தாலே தெரியும், அதுக்கு அடியில ஒருத்தர் ஈஸியா மறைஞ்சிக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கேட்கலாம், அந்த லேடி கீழே போயிட்டாங்கன்னா அந்த துணியை கவர் பண்ணும்போது அந்த லேடி அதுல இருந்த மாதிரி இருந்ததுன்னு. இதுல மெஜிஷியன் துணியை கவர் பண்ற அந்த செகண்ட்ல சேருடைய பேக் சைட்ல இருந்து லேடியோடைய தலைப்பகுதி மாதிரியே ஒரு செட்டப் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் சைட்ல வந்துடும். அது மேலதான் மெஜிஷியன் அந்த துணியை கவர் பண்ணிருப்பாரு. துணியை ரிமூவ் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்கா பேக் சைட் மறைஞ்சிடும். இப்படிதான் அந்த லேடி ஒரு செகண்ட்ல மறைஞ்சிருப்பாங்க. கட்டிங் ஹெட்ஃபோன்ஸ் மேஜிக் ட்ரிக். பப்ளிக் பிளேஸ்ல யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய ஹெட்ஃபோன்ஸை திடீர்னு கட் பண்ணி அதை மேஜிக்கலா பழைய மாதிரி கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இது ரொம்பவே ஃபேமஸான பிராங்கும் மேஜிக்கும் கூட. ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ் இதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல மெஜிஷியன் ரேண்டமா பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஹெட்ஃபோன்ஸை சிசரால திடீர்னு கட் பண்ணி அவங்கள ஷாக் ஆக்கின கொஞ்ச நேரத்துல மெஜிஷியன் அவருடைய மேஜிக்கல் பவரால அந்த ஹெட்ஃபோன்ஸை மறுபடியும் பழைய மாதிரி நார்மலா கொண்டு வந்து அசத்திடுறாரு.
எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாக்டவுன் ஆகி வீட்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எல்லாரும் ஆன்லைன் கண்டென்ட் பார்த்து நம்ம மொபைல் டேட்டாவை காலி பண்ணிட்டு இருப்போம். அதனாலேயே அடிக்கடி ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த நேரத்துல கேஷ்கரோங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்க பேமெண்ட்ஸை பண்ணலாம். கேஷ்கரோ இந்தியாவுடைய ஒரு பெரிய கேஷ்பேக் வெப்சைட். இதுல 1500க்கும் மேற்பட்ட வெப்சைட்ஸ்ல இருந்து பெரிய அளவுல கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். கேஷ்கர் மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மினிமமாவே 50 ரூபாய் வரை சேவ் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி கேஷ்கரோவை சைன் இன் பண்ணதும் இன்ஸ்டன்டா 25 ரூபீஸ் கிடைச்சிடும். சைன் இன் பண்ணதும் அதுல நீங்க எந்த வெப்சைட்னாலும் சர்ச் பண்ணலாம், எந்த ஆஃபர்னாலும் செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ அமேசான் ரீசார்ஜ் ஆஃபரை செலக்ட் பண்ற மாதிரி. அடுத்து அந்த ஆரஞ்சு பட்டனை டேப் பண்ணோம்னா டைரக்டா அமேசான் ரீசார்ஜ் பேஜுக்கு கூட்டிட்டு போயிடும். அதுல நார்மல் ரீசார்ஜ் ப்ராசஸ் முடிச்சு பேமெண்ட் பண்ணதும் கேஷ்கரோ அக்கௌண்ட்டுடைய மை ஏர்னிங் செக்ஷனை செக் பண்ணோம்னா அதுல நம்ம கேஷ்பேக் ரிசீவ் ஆகிருக்கும். அதை மொத்தமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லைனா அமேசான் கிஃப்ட் வச்சராவோ மாத்திடலாம். ரீசார்ஜ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட எஜுகேஷனல் வெப்சைட் யூஸ் பண்ணும்போதும் இந்த கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க போனா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்கு கேஷ்கரோ ஃப்ரீயா மணி தராங்க. சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மூலமா கேஷ்கரோல ரீசார்ஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா 25 ரூபீஸ் பெறுங்க. இப்போ குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இதுல மெஜிஷியன் அவருடைய ஹெட்போன்ஸை கட் பண்ணதை நம்ம கண்ணால பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது கட் பண்ணதை எப்படி எதுவும் ஆகாம பழைய மாதிரி கொண்டு வந்தாரு. இதுல மெஜிஷியன் கட் பண்ணது ஒரு ஃபேக்கான ஒயர் தான். அவர் ஹெட்போன்ஸ் ஒயரே இல்ல. இந்த ட்ரிக்கை மெஜிஷியன் ஒரு தம் கேப்பை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த தம் கேப்புக்குள்ள ஆல்ரெடி ஒயிட் கலர் ஹெட்போன்ஸ் ஒயரை மறைச்சு வச்சிருப்பாரு. இப்போ அவருடைய ஹெட்போன்ஸை பிடிச்சு ஒயர்ஸை வெளியே எடுக்கும் போது அவர் கைக்குள்ள இருந்து தம் கேப்புக்குள்ள உள்ள ஒயரை தான் வெளியே எடுப்பாரு. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். மெஜிஷியன் அந்த ஒயரை தான் கட் பண்ணாரு. உடனே அவர் ரைட் ஹேண்ட்ல உள்ள தம் கேப்பை லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு போறது இதுல தெளிவா தெரியும். அதுதான் நமக்கு அந்த ஹெட்போன்ஸ் ஒயரை கட் பண்ணி மறுபடியும் எதுவும் ஆகாம கொண்டு வந்த மாதிரி தெரியுது. ஃபேமஸ் நைஃப் இன் தி பாக்ஸ் ட்ரிக். இந்த மேஜிக்கை யாரும் வீட்ல ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு கத்தியோட ஸ்டேஜுக்கு வந்த ஆரன் கிரவுன் வழக்கம் போலவே அவருடைய மேஜிக்கு ஹெல்ப் பண்ண ஜட்ஜஸ்ல இருந்து ஒருத்தரை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க டேபிள் மேல இருந்த 4 சிவப்பு கலர் பாக்ஸஸ்ல இருந்து ஒரு பாக்ஸை சூஸ் பண்ண சொல்றாரு ஆரான். ஹவுடி ரெண்டாவது பாக்ஸை சூஸ் பண்ணதும் அதுக்குள்ள அந்த கத்தியை வச்சு மூடிடுறாரு. இங்க ஆரானும் ஹவுடியும் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் ஒவ்வொரு பாக்ஸோட இடத்தையும் மாத்தி வைக்கிறாங்க. இப்போ அந்த கத்தி எந்த பாக்ஸுக்குள்ள இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்கதான் ஆபத்தான விஷயமே இருக்கு. ஆரான் அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு மேலையும் அவருடைய கையை கொண்டு போறாரு. இந்த இடத்துல ஹவுடி சுத்தில யூஸ் பண்ணி எந்த பாக்ஸை சூஸ் பண்றாரோ அந்த பாக்ஸை ஆரான் கிரஷ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அந்த கத்தி இல்ல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல எம்டி பாக்ஸ் சூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாரு. இப்போ டேபிள் மேல 2 பாக்ஸஸ் தான் இருக்கு. அதுல எந்த பாக்ஸுக்குள்ள கத்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மேஜிக்கை இன்னும் த்ரில் ஆக்குறதுக்காக இன்னொரு ஜட்ஜான சைமனை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பாக்ஸுக்கு மேல அவருடைய கையை வைக்க சொல்றாரு. சைமனும் பயத்தோட அந்த பாக்ஸுக்கு மேல கையை கொண்டு போறாரு. இங்க ஹவுடி ஃபர்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணதும் அந்த பாக்ஸுக்குள்ள கத்தி இருக்கா இல்லையான்னு தெரியாம அந்த பாக்ஸை கிரஷ் பண்ண போன சைமனை கரெக்டான டைம்ல ஆரான் காப்பாத்தி எல்லாரையும் வியக்க வச்சுறாரு. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். எல்லா பாக்ஸஸும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஆரான் எப்படி கரெக்டான டைம்ல சைமனை காப்பாத்திருப்பாரு? இந்த ட்ரிக் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான். இந்த ஃப்ரேமை நல்லா பாத்தீங்கன்னா ஹவுடி எந்த பாக்ஸை கிரஷ் பண்ணணும்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆரான் அந்த ஒவ்வொரு பாக்ஸோட இடத்தையும் மாத்துறத பார்த்திருப்போம். அங்கதான் ட்ரிக்கே இருக்கு. ஒரு எம்டி பாக்ஸை மூவ் பண்றதுக்கும் அதுவே ஒரு பெரிய கத்தி உள்ள பாக்ஸை மூவ் பண்றதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை வச்சு எந்த பாக்ஸுக்குள்ள கத்தி இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா இந்த இடத்துல ஹவுடி தானே எந்த பாக்ஸை ஆரான் கிரஷ் பண்ணணும்னு சூஸ் பண்ணாரு அப்படின்றீங்களா? இந்த ஃப்ரேமை நல்லா பாருங்க. இதுல ஹவுடி அந்த சுத்தியலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரான் திரும்பி கரெக்டா எம்டி பாக்ஸுக்கு மேல கையை நிறுத்துறது இதுல தெளிவா தெரியும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மேட்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் வீக் டாஸ்க்ல இதுல மெஜிஷியன் ஒரு பெரிய ஜக் ஃபுல்லா இருக்கக்கூடிய பாலை ஒரு கோன் சைஸ் பேப்பர்ல ஊத்தி அந்த பேப்பரை கிரஷ் பண்ணி அதுக்குள்ள எதுவும் இல்லாம மறைய வச்சிருப்பாரு.
எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாருன்னு கேட்டிருந்தோம். அந்த சீக்ரெட் இதோ. இதுல நிறைய பேர் அந்த கோன் சைஸ் பேப்பருக்குள்ள ஸ்பாஞ்சை அட்டாச் பண்ணி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அது உண்மை இல்ல. இந்த ட்ரிக்கோட சீக்ரெட் அந்த ஜக்ல தான் இருக்கு. இந்த ஜக் 2 லேயர்னால செய்யப்பட்டு அதோட சென்டர்ல பாலை ஃபில் பண்ணதும் அது ஜக் ஃபுல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அதோட டாப்ல சின்ன ஓப்பனிங் இருக்கும். இப்ப மெஜிஷியன் அந்த பாலை ஊத்த ட்ரை பண்ணும்போது அந்த ஹோல் வழியா பால் உள்ள இருக்கிற லேயருக்குள்ள சேர்ந்துடும். அதனாலதான் நமக்கு அந்த பால் ஜக்குல இருந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது. இதுல அந்த பேப்பருக்குள்ள அவர் எதையுமே ஊத்தல. இப்படிதான் இந்த ட்ரிக்கை பண்ணாரு. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இதுல எப்படி மெஜிஷியன் வெறும் கைய அசைக்க அசைக்க வரிசையா காட்சை கொண்டு வந்திருப்பாரு. எங்க இருந்து அத்தனை காட்சை கொண்டு வந்தாரு? இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன? நல்லா யோசிச்சு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். மறந்துடாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி கேஷ்கோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.